தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பார்ந்தவர்களே, இன்றைய இனிமையான நாளை நமக்கு கொடையாக அளித்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். கடந்த நாட்களின் வழியாக ஒரு தாயைப் போல் நம்மை காத்து வழி நடத்தி, ஒரு தந்தையைப் போல் நம்முடன் பயணித்து, நமக்கு தேவையான அனைத்தையும் நிறைவாக தந்த நம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இவ்வேளையில் தூய ஆவியாரின் வருகையை ஆவலுடன் எதிர்நோக்கி நவநாள் ஜெபத்தின் வழியாக நம்மையே ஒவ்வொரு நாளும் தயாரித்து கொண்டு வருகின்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய 9ஆம் நாள் நவநாளானது தூய ஆவியார் நமது காயங்களை குணப்படுத்துகின்றார் என்ற ஆழமான ஆறுதலான கருத்தை சிந்திக்க நம்மை அழைக்கின்றது. காயங்கள் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் இல்லை. காயங்கள் நம் வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத ஒரு பகுதியாகும். உடலில் ஏற்படும் காயங்கள் காலப்போக்கில் ஆறிவிடுகின்றன. ஆனால் உள்ளத்தில் ஏற்படும் காயங்கள் பல ஆண்டுகள் கடந்தும் மறையாமல் நம்முள் வலியை தந்து கொண்டே இருக்கின்றன. ஆம், இப்படிப்பட்ட காயங்கள், சில காயங்கள் பிறரின் வார்த்தைகளால் உருவாகின்றன. சில காயங்கள் நாம் எதிர்பார்த்த அன்பு கிடைக்காத போது உருவாகின்றன. சில காயங்கள் நாம் நேசித்த நபர் நம்மை விட்டு பிரியும் போது உருவாகின்றன. சில காயங்கள் நம்மை சுற்றி உள்ளவர்கள் நம்மை, நமது செயலை, நமது சொல்லை, நமது உடனிருப்பை நிராகரிக்கும் போது உருவாகின்றன. சில காயங்கள் தோல்வியால் உருவாகின்றன. சில காயங்கள் துரோகத்தால் உருவாகின்றன. சில காயங்கள் தனிமை, இழப்பு ஆகியவற்றால் உருவாகின்றன. இத்தகைய காயங்கள் வெளியில் தெரியாது, ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் ஆறா காயமாக ஒவ்வொரு நாளும் நமக்கு வலியை கொடுத்து கொண்டே இருக்கின்றன. படைப்பின் தொடக்கத்தில் இருள் சூழ்ந்திருந்தது. ஒழுங்கற்றதும் வெறுமையானதுமான அந்த நிலையின் மேல் இறைவனின் ஆவியார் அசைவாடினார் என்பதை தொடக்க நூலில் காண்கின்றோம். அந்த அசைவில் இருந்தே ஒளி பிறந்தது, உலகம் உருவானது, புதிய வாழ்க்கை மலர்ந்தது. அதே தூய ஆவியார் இன்று நம் வாழ்க்கையின் குழப்பங்களிலும் உடைந்த நிலையிலும் நமது இந்த ஆறாத காயங்களிலும் செயல்பட்டு வருகின்றார். நம் இதயத்தில் உள்ள பிறரால் உண்டாக்கப்பட்ட காயங்கள், புரிந்து கொள்ளப்படாத தருணங்கள், இழப்புகள், ஏமாற்றங்கள், குற்ற உணர்வுகள், மன்னிக்க முடியாத நினைவுகள் ஆகிய மறைந்திருக்கும் நமது காயங்களை மெதுவாக தொடும் அன்பின் சக்தியே நம் தூய ஆவியார். அவர் புயலாய் வருவதில்லை. தாயின் கரம் போல நம் உள்ளத்தை அரவணைக்கிறார். நாம் மறைத்து வைத்திருக்கும் கண்ணீரை அவர் காண்கின்றார். நமது சொல்ல முடியாத வேதனையை அவர் உணர்கின்றார். அவரது குணப்படுத்தும் விதம் தனித்துவமானது, யாரும் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. அவர் வலியை உடனே அகற்றாமல் இருக்கலாம், ஆனால் அந்த வலியை தாங்கும் உள்ளார்ந்த வலிமையை நமக்கு அளிக்கின்றார். அவர் நம் நினைவுகளை அழிக்காமல் இருக்கலாம், ஆனால் அவற்றின் மீது இறைவனின் ஒளியை பொழிகின்றார். அவர் நம் காயங்களை மறக்க விடாமல் இருக்கலாம், ஆனால் அவற்றை அருளின் சாட்சிகளாக மாற்றுகிறார். அவரது குணப்படுத்தும் ஆற்றல் ஒரு காலத்தில் நம்மை அள வைத்த காயங்களை இன்று பிறரை ஆறுதல் கூறும் வரமாக மாற்றும் அளவுக்கு ஆற்றல் மிகுந்தது, சக்தி வாய்ந்தது. ஒவ்வொரு நாளும் நம் உள்ளத்தில் இரத்தம் சொட்டும் காயங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்று அந்த காயங்களை எல்லாம் அறிந்த நம் தூய ஆவியார் நம்மை குணப்படுத்த நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் வரவேற்போம். இப்பாடல் வழியாக
என் ஆற்றலே அரணேவா, ஆவியே அனலாய்வா. என் ஆற்றலே அரணேவா, விரைவாய் அருள்வாய்வா, நல்வரமாய் பொழிவாய். அறிந்து உறவுகள் வளர்த்து புது வாழ்வு வழங்கும் ஆவியே, மகிழ்ச்சியால் உடுத்தி அமைதியை கொடுத்து புது இதயம் தரும் ஆவியே, மகிழ்ச்சியால் உடுத்தி அமைதியை கொடுத்து புது இதயம் தரும் ஆவியே, புது இதயம் புது உலகம் தாரும் ஆவியே, புது வாழ்வு இதயங்களில் மலரச் செய்யுமே. என் ஆற்றலே அரணேவா, விரைவாய் அருள்வாய்வா, நல்வரமாய் பொழிவாய்வா. பலத்தினால் இடை கட்டி பாசத்தால் இணைத்து வரங்களால் உயர்த்திடும் ஆவியே, உலர்ந்தவை செழிக்க உறுதியில் தழைக்க புது எழுச்சி தரும் ஆவியே, உலர்ந்தவை செழிக்க உறுதியில் தழைக்க புது எழுச்சி தரும் தாருமாவியே, புது வாழ்வு இதயங்களில் மலரச் செய்யுமே. ஆவியே அனலாய்வா, என் ஆற்றலே அரணேவா, ஆவியே அனலாய்வா, என் ஆற்றலே அரணேவா, விரைவாய் அருள்வாய்வா, நல்வரமாய் பொழிவாய். ஆவியே அனலாய்வா, என் ஆற்றலே அரணேவா. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 30, இறைவார்த்தைகள் 15 முதல் 17 வரை. நீ நொறுக்கப்பட்டதை எண்ணி ஏன் அழுகின்றாய்? ஆயினும் உன்னை விழுங்குவோர் எல்லாரும் விழுங்கப்படுவர், உன் பகைவர் எல்லாரும் ஒருவர் விடாமல் நாடு கடத்தப்படுவர். உன்னை கொள்ளையடிப்போர் அனைவரும் கொள்ளையடிக்கப்படுவர், உன்னை சூறையாடுவோர் அனைவரும் நான் கையளிக்க சூறையாடப்படுவர். நான் உனக்கு நலம் அளிப்பேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் தள்ளப்பட்டவள் என்று உன்னை அழைத்தார்கள். இந்த சீயோனை பற்றி கவலைப்படுவார் யாருமில்லை என்றார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீ நொறுக்கப்பட்டதை எண்ணி ஏன் அழுகின்றாய் என்ற இறை வார்த்தை
காயமடைந்த இதயத்திற்குள் நேராக இறைவன் பேசும் ஆறுதலாக இருக்கிறது. மனிதர்கள் பல நேரங்களில் நம்மை காயப்படுத்தலாம். சில வார்த்தைகள் நம்மை உடைத்து விடலாம். சில அனுபவங்கள் நம்மை தள்ளப்பட்டவர்களாக உணர செய்யலாம். உன்னை பற்றி கவலைப்பட யாரும் இல்லை என்று உலகம் சொல்லும் தருணங்களும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் அப்படி சொல்ல மாட்டார். எரேமியா இறைவாக்கில், நான் உனக்கு நலமளிப்பேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்குறுதி அளிக்கின்றார். இது வெறும் உடலின் காயங்களுக்கு மட்டுமல்ல, மனதில் மறைத்து வைத்திருக்கும் காயங்கள், மறக்க முடியாத நினைவுகள், நிராகரிப்பின் வலி, தனிமையின் கண்ணீர், இவற்றை எல்லாவற்றையும் தூய ஆவியார் மெதுவாக தொட்டு குணப்படுத்துகின்றார். தூய ஆவியார் ஒரு மருத்துவரை போல, ஒரு மருந்து போல் செயல்படுகிறார். உடைந்த மனதை இணைக்கின்றார். நம்பிக்கை இழந்த உள்ளத்தில் புதிய உயிர் கொடுக்கிறார். நம்மை தள்ளிவிட்டவர்களின் வார்த்தைகளை விட, நீ என் அன்புக்குரியவன், அன்புக்குரியவள் என்று இறைவனின் குரலை நம் இதயத்தில் ஒலிக்க செய்கின்றார். நாம் நொறுங்கிய நிலையில் இருந்தாலும் இறைவன் நம்மை கைவிடவில்லை என்பதையே இந்த வாசகம் நினைவூட்டுகிறது. காயப்பட்ட பறவை மீண்டும் பறக்க முடியாது என்று நினைக்கலாம். ஆனால் அதன் சிறகுகளை குணப்படுத்தினால் அது மீண்டும் வானத்தை தொடும். அதுபோல நமது உள்ளத்தின் காயங்களை தூய ஆவியார் குணப்படுத்தும் போது நாமும் மீண்டும் வாழ தைரியம் பெறுகிறோம். மீண்டும் அன்பு செய்ய தொடங்குகிறோம். மீண்டும் நம்பிக்கை கொள்ள ஆரம்பிக்கிறோம். மீண்டும் புது வாழ்வை தொடங்குகின்றோம். அன்று இறைவாக்கினர் எரேமியாவிடம் கூறிய ஆண்டவர் இன்று நம்மிடமும் கூறுகிறார். அழாதே, உன் காயங்களை நான் அறிவேன், உன் கண்ணீரை நான் பார்க்கிறேன். உன்னை உலகம் தள்ளி இருந்தாலும் நான் உன்னை அணைத்துக் கொள்கிறேன். எனது தூய ஆவியால் உன்னை புதுப்பித்து குணமாக்குவேன் என்கிறார். எனவே இறைவனின் கருணையையும் அன்பையும் உணர்ந்தவர்களாய் இறைவனின் ஆவியை வேண்டி நம் விண்ணப்பங்களை எடுத்துரைப்போம். ஒவ்வொரு இறைவேண்டலுக்கும் பிறகு நாம் கூற வேண்டிய பதில், ஆண்டவரே எங்கள் காயங்களை உமது ஆவியால் குணப்படுத்தும். தோல்விகள் மற்றும் ஏமாற்றங்களால் ஏற்பட்ட எங்கள் இதயத்தின் காயங்களை தூய ஆவியார் தொட்டு குணப்படுத்திட, ஆண்டவரே எங்கள் காயங்களை உமது ஆவியால் குணப்படுத்தும். குடும்பத்தினராலும் நண்பர்களாலும் நிராகரிக்கப்பட்டதால் ஏற்பட்ட காயங்களில் வேதனைப்படும் அனைவருக்கும் உமது ஆறுதலை அளித்திட, ஆண்டவரே எங்கள் காயங்களை உமது ஆவியால் குணப்படுத்தும். யாரிடமும் சொல்ல முடியாமல் மனதில் மறைத்து வைத்திருக்கும் காயங்களையும் கண்ணீரையும் உமது அன்பால் ஆற்றிட, ஆண்டவரே எங்கள் காயங்களை உமது ஆவியால் குணப்படுத்தும். குடும்பங்களில் ஏற்பட்ட சண்டைகள், பிரிவுகள் மற்றும் புரியாமைகளால் உருவான காயங்களை குணமாக்கும் அருளை தர, ஆண்டவரே எங்கள் காயங்களை உமது ஆவியால் குணப்படுத்தும். பிறரின் கடினமான வார்த்தைகள் மற்றும் செயல்களால் ஏற்பட்ட காயங்களை மன்னிக்கும் இரக்கமுள்ள இதயத்தை எங்களுக்கு அளிக்க, ஆண்டவரே எங்கள் காயங்களை உமது ஆவியால் குணப்படுத்தும். நோய், தனிமை மற்றும் நம்பிக்கையின்மையினால் காயப்பட்டு வாழும் மக்களின் உள்ளங்களில்
உமது அமைதியை ஊற்ற ஆண்டவரே எங்கள் காயங்களை உமது ஆவியால் குணப்படுத்தும். எங்கள் வாழ்வில் மறக்க முடியாத பழைய காயங்களையும் தூய ஆவியாரின் ஆறுதலால் புதுப்பித்து குணப்படுத்தும் அருளை தந்திட ஆண்டவரே எங்கள் காயங்களை உமது ஆவியால் குணப்படுத்தும். மன்றாடுவோமாக. அன்பான ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக நன்றி. எங்கள் காயங்களை ஆறுதலளித்து எம்மை மீண்டும் நம்பிக்கையுடன் வாழ செய்ததற்காக நன்றி கூறி, தொடர்ந்து உமது அருளையும் ஆசீரையும் தூய ஆவியாரின் வழி நடத்துதலின்படி உணர்ந்து வாழ அருள் வேண்டி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். வழிகாட்டும் ஆவியே வாரும், எம்மை வழி நடத்தி வாழ்விக்க வாரும். வழிகாட்டும் ஆவியே வாரும், எம்மை வழி நடத்தி வாழ்விக்க வாரும். வாருமையா இறையாவியாரே, வாழ்விக்கும் எங்கள் துணையாளரே. வாருமையா இறையாவியாரே, வாழ்விக்கும் எங்கள் துணையாளரே. வழிகாட்டும் ஆவியே வாரும், எம்மை வழி நடத்தி வாழ்விக்க வாரும். அன்பினை பொழிந்து அபிஷேகம் செய்து அருட்கொடையால் எம்மை நிரப்பணுமே. அன்பினை பொழிந்து அபிஷேகம் செய்து அருட்கொடையால் எம்மை நிரப்பணுமே. எம்வினை தீர்க்க ஜீவனை தந்த இயேசுவிடம் எம்மை சேர்க்கணுமே. எம்வினை தீர்க்க ஜீவனை தந்த இயேசுவிடம் எம்மை சேர்க்கணுமே. வழிகாட்டும் ஆவியே வாரும், எம்மை வழி நடத்தி வாழ்விக்க வாரும். உள்மனக்காயம் மந்திரமாயம் யாவையும் போக்கி காருமையா. உள்மனக்காயம் மந்திரமாயம் யாவையும் போக்கி காருமையா. சொல்லும் செயலும் வெல்லும் வகையாய் இயேசுவிடம் எம்மை சேர்க்கணுமே. எம்வினை தீர்க்க ஜீவனை தந்த இயேசுவிடம் எம்மை சேர்க்கணுமே. வழிகாட்டும் ஆவியே வாரும், எம்மை வழி நடத்தி வாழ்விக்க வாரும். உள்மனக்காயம் மந்திரமாயம் யாவையும் போக்கி காருமையா. உள்மனக்காயம் மந்திரமாயம் யாவையும் போக்கி காருமையா. சொல்லும்
வெல்லும் வகையாய் வரம் தந்து எம்மை உயர்த்துமையா. சொல்லும் செயலும் வெல்லும் வகையாய் வரம் தந்து எம்மை உயர்த்துமையா. வழிகாட்டும் ஆவியே வாரும், எம்மை வழி நடத்தி வாழ்விக்க வாரும். வழிகாட்டும் ஆவியே வாரும், எம்மை வழி நடத்தி வாழ்விக்க வாரும். வாருமையா இறையாவியாரே, வாழ்விக்கும் எங்கள் துணையாளரே. வாருமையா இறையாவியாரே, வாழ்விக்கும் எங்கள் துணையாளரே. வழிகாட்டும் ஆவியே வாரும், எம்மை வழி நடத்தி வாழ்விக்க வாரும்.